பிரைஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவவார்த்தை நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அதுக்கு ஆதரவும் சப்போர்ட் பண்ணுற உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நான் உங்களோடு ஒரு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் கூட பாருங்க, சங்கீதம் 92 அதனுடைய 1வது வசனம் என்று சொல்கிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. பாருங்க, இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, கர்த்தரை துதிப்பதற்கு, உன்னதமான தேவனை அவருடைய நாமத்தை நீங்கள் கீர்த்தனம் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் சும்மா அமைதியாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நானே கவலையில் வந்திருக்கிறேன் பாஸ்டர், நானே கவலையில் வந்திருக்கிறேன்றதுல ஓரமாக உட்காந்துருக்கக்கூடாது. நல்லா வர்ஷிப் டைமில், பாடல் பகுதியில், நல்ல செய்தி நேரத்தில் நல்லா கர்த்தரை துதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. பாருங்க, அன்றாள் இருக்கிற ஒரு அம்மா சபைக்கு போகும்பொழுது ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு போனாங்களாமா. அங்கே போய் உட்காந்து அழுந்து ஜெபிச்சாங்களாம். அங்கே இருக்கிற ஊழியர்கள் சொன்னாரா, அழுகாதம்மா, உன் துக்கத்தை கருத்து சந்தோஷமாக மாற்றலாம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா துக்கமாகவே இருக்கலையாமா. அருமையாவுடைய கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிருக்கணும். நாளைக்கு நல்லா உற்சாகமாக இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஆலயத்துக்கு போவீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு நல்லா கர்த்தரை துதிச்சு ஆராதிங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் கீர்த்தனை பண்ண கர்த்தர் உங்களுடைய பேரை புகழ உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் உங்களுக்காக இந்த ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த நிலைமைக்கு நன்றி. இந்த தேவ வார்த்தையை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு சுத்த ஓய்வு நாள் எல்லாருக்கும் நன்மை நாளாய் மாற்றுங்க. அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. God bless you.